Hello மக்களே, வெல்கம் டு Prema's Culinary. இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டைல்ல மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க திக்கா வத்த குழம்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ புளி வந்து நான் இந்த மாதிரி கருப்பு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். பழைய புளின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்ல புளிப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். புளி வந்து இந்த சைஸ் புளி, அதாவது ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு கப் தண்ணியில் வந்து நான் வந்து லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour பிஃபோர் நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் குழம்பு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஊற வச்சு வச்சுருக்கேன். வத்த குழம்புக்கு நான் எதுவுமே அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் வத்த குழம்புக்கு எடுத்துக்கிட்ட மசாலாஸு. அதுக்கப்புறம் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுதான். மணத்தக்காளி வத்தல் 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஆனியன் கார்லிக் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு 2 தக்காளி வந்து பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் 2 தக்காளியை. தக்காளி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபைனாக அரைச்சிடாமல், லைக் சூப்புக்கெலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிடாமல் கொஞ்சம் வந்து பல்பியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ தேவை மணத்தக்காளி வத்தலை வறுக்கிறதுக்காக. நீங்கள் கீலையும் வறுக்கலாம், இல்லைனாக்க நல்லெண்ணெயிலையும் வறுத்துக்கலாம். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம குயிக்காக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ வத்த குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன், 1/3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன், ஒரு பிஞ்ச் போல் நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து கடுகு கொஞ்சம் லேட்டாக தான் பொரியும், அதனால் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் இதை நான் சேர்த்துட்றேன். யூஸ்வலாக வந்து ஆனியன் கார்லிக் அந்த மாதிரி சேர்ப்பாங்க. நீங்கள் வேணும்னாலும் நம்ம வதக்கும் போது ஆனியன் கார்லிக் சேர்த்து வதக்கிக்கிங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்லி என்னோடய ஸ்டைலு. ஸோ கொஞ்சம் இந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நம்ம சேர்த்துருவோம். கரெக்டாக 1 கப் வாட்டர் மட்டும் சேர்த்து இந்த புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினா வந்து குழம்பு வந்து திக்காகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ புளி தண்ணியை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ குழம்பு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 to 10 minutes வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதியாக வந்து குழம்பு நல்லா சுண்டி வரணும். ஸோ இப்போ நம்ம குழம்பு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கணும் குழம்பு. ஸோ எவ்ரி ஒரு 1 minute or 2 minutes பார்த்தீங்கன்னா குழம்பு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா வந்து அடியில் பிடிச்சிரும். அப்புறம் வந்து ஸ்டவ்வை எப்போதுமே வந்து லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். குழம்பு நல்லா திக்காகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 8 minutes ஆயிடுச்சு. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 8 minutes ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இவ்வளோ தூரம் வறுத்திடுச்சு. ஸோ நம்ம அதை வறுத்துருவோம் மணத்தக்காளி வத்தலை. ஸோ நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்குறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலை இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம், இல்லைனா வந்து வத்தல் வந்து பர்ன் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். வத்தல் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனோன்னே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வத்தலை வந்து குழம்போடு சேர்க்குறேன், ப்ளஸ் வந்து இந்த கீயோட இந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும். 1 மினிட்டுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ சூப்பராக ஒரு டேஸ்டியாக மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மந்த் ஆனாலும் கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. பம்கின் பொரியல் அண்டு பொடி பசலி கீரை கூட்டு, இது 2 ரெசிபியும் நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கினோவாவோட எந்த டேமரின் ரைஸ் கறியும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சு நான் அந்த கினோவாவோட தான் நான் இன்றைக்கி இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Aravindan. Bye.